5 டம் பிரியாணி முழுசா போட்டு. ஒரு ஆட்டுல டம் பிரியாணி செஞ்சு காட்டிருக்காங்க. இப்ப 5 ஆட்டுல டம் பிரியாணி செஞ்சு காட்ட போறோம். முழுசா போட்டு 5 ஆடை ஒரு புடி பிடிக்கலாம். வாங்க நம்ம சமைக்கிறத பார்த்து நல்ல புஷ்பாத்தி அரிப்போம். ஒரு மூடு அரிஞ்சு பெரியா சமைச்சு எடுக்கணும். அம்மியில அரைக்கிற அறையில அரிசி ஓரமாயி தண்ணி முட்டிய போட்டு கடிமலை தண்ணி வச்சுட்டார். இஞ்சி விலங்கு சந்தோஷமா மஞ்சள்ல தொடங்கும். முழுசா போட்டு ஒரு சமையல் ஆட்டுக்குட்டியானா இது. அஞ்சாடையும் கீறி எடுப்போம். எல்லாத்துக்கும் மஞ்சளை பூசி எடுப்போம். இது பூஜாம்பி அடுத்து 4வது ஆடா. ஆட வைக்கிற தண்ணி வைப்போம். ரெண்டாவது ஆடு. இதோட 3 4 5 கல்லுப்பு. இதோட 3வது வாளி தண்ணி.
4வது 5 அரைச்செடுத்த இஞ்சி மூண்டும் போட்டாதான் இறைச்சி நல்ல மெதுமையா வரும். அடுத்தது குடிக்கும். தம் பிரியாணி சட்டில வைப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான மதினை, வெள்ளை மிளகு, கடுகு, ஏலக்காய், கருவாப்பட்டை, சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், சாதிப்பூ, அன்னாசிப்பூ, கராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, கறி கொத்திக்காய், முந்திரியம் பருப்பு, அவிச்செடுத்த பச்சை கடலை, கொடி முந்திரியம் பழம், அரிஞ்செடுத்த பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா பொண்ணு வரும் வரைக்கும் வதக்கி எடுக்கும். வெள்ளை காசா, அரிஞ்செடுத்த தக்காளி, கட்டி தயிர், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ஆட்டு இறைச்சி அவிச்செடுத்த தண்ணி, அஞ்சாவது வாளி, ஆடை வச்சு தண்ணியில உப்பு சேர்த்துருக்கி, அதில் கொஞ்சம் ஓரளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அவிச்சு ஆட்டு இறைச்சி கறியோட சேர்ப்போம்.
செருப்பு கைகள் தேசி புளி தண்ணி கோய்ச்சிட்டு அரிஞ்ச சேப்பம் சோத்தை டம் பண்ணி எடுப்போம். அதான் வெள்ளாய் இப்போ நைஸாக அவிஞ்சிருக்கப்பா. வாடாம்பி சாப்பிடும். நல்லா உதிர்ந்து வரும் உண்டுண்டா அடிச்சு சூடாடி காம்பி முள்ளாடு உண்டு வாடாம் வச்சு விளையாடுங்க முழுசா சாப்பிட்றோம் எல்லாத்தையும். கஷ்டப்படி குறைச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி பாருங்க எப்படி அவிஞ்சிருக்கேன்ட்டு. இப்படி என் துண்டெடுத்து சாப்பிட்றான் பாருங்க. பார்க்குற மட்டும் இல்லை நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா ஆடா நம்மளா